டைனோசர்கள் அழிய காரணம் ஒரு எரிக்கல். அது ஒரு முக்கிய காரணம்தான். ஆனால் அது மட்டுமே ஒரு ஃபுல் ஸ்டோரி கிடையாது. நாம இப்போ இந்த பூமியில் டைனோசர்கள் எப்படி அழிந்ததுங்கிற முழு கதையை தான் பார்க்க போகிறோம். 66 மில்லியன் வருடத்துக்கு முன்னாடி நம்ம பூமி ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. டைனோசர்கள் தான் நம்ம பூமியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. அதுங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்ததுங்க. ஆனால் அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன சேஞ்ச் அதுங்களுடைய வாழ்க்கையவே மொத்தமாக மாத்திருச்சு. வானத்தில் தோன்றிய புதிய நட்சத்திரம் அது கொஞ்ச நாள்லேயே பிரைட்டாகவும் பெருசாகவும் மாறிட்டு இருந்தது. பிகாஸ் அது நட்சத்திரமே கிடையாது, அது ஒரு எரிக்கல். அந்த எரிக்கல் பூமியை மோதினதும் பில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஒரே இடத்துல வெடிச்சா எவ்வளவு எனர்ஜி வெளியில வருமோ அந்த அளவுக்கு எனர்ஜி அந்த விண்கல் பூமி மேல விழும்போது வந்தது. அதனால 1500 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு. இந்த எரிக்கல் விழுந்த இடத்துல 100 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எர்த்தோடைய கிரஸ்ட் லிக்விட் ஃபார்மா மாறி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய எர்த் மெட்டீரியல்ஸ் விண்வெளிக்கும் சிதறிடுச்சு. இந்த சமயத்துல சுனாமி உருவாக ஆரம்பிச்சது. 1000 வருடத்துக்கு தொடர்ந்து எரிமலைகள் வெடிச்சுக்கிட்டே இருந்தது. விண்வெளிக்கு போன எர்த் மெட்டீரியல்ஸ் அடுத்த 1000 வருடத்துக்கு நம்ம பூமி மேல மழையா பொழிய ஆரம்பிச்சது. பூமி ஃபுல்லாவே இப்ப நெருப்பு தான். அதில் இருந்து வந்த புகை எர்த்தை டோட்டலா கவர் பண்ணி சூரிய ஒளியே பூமிக்கு வராம டெம்பரேச்சரை கம்மி பண்ணிடுச்சு. இதனால சடன் வின்டர் உருவாகி டைனோசரையும் பூமியில வாழ்ந்த 75% உயிரினங்களையும் அழிச்சிடுச்சு. அன்றிலிருந்து டைனோசர்களுடைய அத்தியாயம் பூமியில முடிவுக்கு வந்தது. அதிலிருந்து பூமியோடைய கண்ட்ரோல் பாலூட்டிகள்னு சொல்லப்படுற மேமல்ஸ் கிட்ட, அதாவது மனிதர்கள் கிட்ட வந்தது. ஆனா இந்த கண்ட்ரோலும் ஒரு நாள் போகத்தானே போகுது. ஏன்னா 99942 அப்போஃபிஸ் அப்படிங்கிற விண்கல் ஏப்ரல் 13, 2029 பூமி மேல மோதிரத்துக்கு 2.7% சான்ஸ் இருக்குன்னு நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பூமிக்கு பக்கத்துல இருக்கிற மற்ற விண்கல்களை ஒப்பிடும்போது இந்த அப்போஃபிஸ் விண்கல் பூமி மேல மோதிரத்துக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். இதனால மனித இனம் பூமியில அழிந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. டைனோசர் மாதிரி மனிதர்களும் விண்கல் மூலம் அழிந்து போவார்களா? உங்களுடைய தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.